Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகேவா? நாம வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புக்கும் 7ஆம் வகுப்புக்கும் லைன் பை லைன் क्वेश्चंसா வந்து ஃபுல்லாவே வந்து வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். 8th வந்து பாத்தீங்கன்னா இயல் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஓகேவா? நிறைய ஒர்க்ஸ் இருந்ததனால நம்மளால வந்து அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாத இன்னும் பெண்டிங்ல இருக்கு. சோ இனிமேலும் வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ அதே போல மேக்ஸ்க்குமே நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ மேக்ஸ்க்கான வீடியோவுமே இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேவா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 90க்கு மேல கேள்விகள் இருக்கும். சோ உங்களுக்கு எத்தனை கேள்விகளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. क्वेश्चंस ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, முதல் கேள்வி. திராவிட மொழிகளில் எந்த மொழியின் வினைச்சொற்களில் திணை பால் எண் ஆகிய வேறுபாட்டை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை, அதாவது பால் காட்டும் விகுதிகள் இல்லை? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மலையாளம். கேள்வி 2. வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது டேஸ் எனப்படும்? விடை ஆப்ஷன் ஏ தன்வினை. கேள்வி 3. குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ? இதில் கூறப்படும் 3 இனங்கள் எவை? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் விட தூதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள். அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 இனங்கள் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ இது தொகை சொற்கள்ல வரக்கூடியது. அப்போ அந்த 3 இனங்கள் என்னென்ன? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துறை, தாளிசை, விருத்தம். கேள்வி 4. கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இலிகியா. கேள்வி 5. பொருத்தமான விடை தருக. என்ன கேட்டிருக்காங்க? கடுவன் களிறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான பொருத்தமான விடை என்ன? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மந்தி பிடி. அப்போ கடுவன் என்பதற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மந்தி. பொதுவாவே கடுவன் அப்படின்னா விலங்குகள்ல ஆணை குறிக்கக்கூடியது. பிடி அப்படின்னா அதற்கான பொருள் களிறு. ஓகேவா? சோ யானையில சொல்லுவோம்ல கடுவன் அப்படின்னா ஆண் யானை, களிறு அப்படின்னா பெண் யானை. சோ பிடி அப்படிங்கிறதுக்கு பெண் யானை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. மந்தி அப்படின்னா ஆண் யானை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்து கேள்வி 6. உலக தாய்மொழி நாளாக அனுசரிக்கப்படும் நாள் எது? விடை ஆப்ஷன் சி பிப்ரவரி 21. அதே போல தேசிய அறிவியல் நாள் அனுசரிக்கப்பட்டது பிப்ரவரி 28. கேள்வி 7. வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டுபவை எவை? வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு தூண்டியவையா எவை இருந்துச்சு அப்படிங்கறதான் கேள்வி. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இட அமைப்பும் இயற்கை அமைப்பும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் பாடத்திலே இருக்கும். ஓகேவா? சோ அதை நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. அதுல இருந்து நம்மளுக்கு அதிகமான கேள்விகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? சோ திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற லெசன் இருக்குல்ல, அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு 9th to 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கேள்வி 8. திருத்தினான் என்பது எவ்வகை வினை? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிறவினை. இதுவே இந்த இடத்துல இத்துக்கு பதிலா இந்து வந்திருந்தது அப்படின்னா, திருந்தினான் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அதற்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா தன்வினை. ஓகேவா? இப்போ பால் உருட்டினான் அப்படிங்கிறதுக்கும் பாலை உருட்ட வைத்தான் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ பாலை உருட்டினான் அப்படின்னா அது தன்வினை, பாலை உருட்ட வைத்தான் அப்படின்னா அது பிறவினை. ஓகேவா? சோ அதே போல திருந்தினான் வந்திருந்துதான் அது தன்வினை, திருத்தினான் அப்படி நீங்க வந்திருக்கிறதுனால இது பிறவினை. ஓகேவா? அடுத்த கேள்வி 9. இலக்கண குறிப்பு தருக. ஏந்தி. இதுக்கான விடை ஆப்ஷன் டி வினையெச்சம். எதனால இது வினையெச்சம் அப்படின்னு சொல்றாங்க? வினையெச்சம் அப்படின்னாலே இறுதியில இ அல்லது ஊ சவுண்ட்ல வரணும். ஓகேவா? இ அல்லது ஊ ஒலி எழுப்பக்கூடிய எழுத்துக்கள் வரணும். இதுவே இந்த இடத்துல ஏந்த, செய்த அப்படின்னு ஆ அப்படிங்கிறது இறுதியில முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பெயரெச்சம். இ ஊ அந்த சவுண்ட்ல முடிஞ்சதுன்னா அது வினையெச்சம். மறந்துடாதீங்க. அடுத்த கேள்வி 10. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவியல் மொழியாகவும் திகழ்வது டேஸ் மொழி? விடை ஆப்ஷன் டி கிரேக்கம். கேள்வி 11.
கீழ்கண்ட நூல்கள் என் நூற்றாண்டை சேர்ந்தவை என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆந்திர பாசா பூசணம், ராமசரிதம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பாஷா பூசணம் அப்படிங்கிறது திராவிட மொழியில உள்ள தெலுங்குக்கான இலக்கண நூல். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எப்படி தமிழ்ல தொல்காப்பியம் அப்படிங்கிறத பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்றோமோ அதே போல இது தெலுங்குல உள்ள ஒரு இலக்கண நூல் தான் இந்த ஆந்திர பாஷா பூசணம். அதே போல இந்த ராமசரிதம் அப்படிங்கிறது மலையாளத்துல உள்ள இலக்கிய நூல். ஓகேவா? இது இலக்கணம், இது இலக்கியம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க பழமையான இலக்கிய இலக்கண திராவிட மொழிகள்ல இருக்கக்கூடிய நூல்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. அதில் நம்மளுக்கு 4 மட்டும் ஸ்பெசிபிக்கா கொடுத்திருப்பாங்க: தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இதுதான் நம்மளுக்கு திராவிட மொழிகள் இல்லையா? சோ இதுக்கான இலக்கணம் இலக்கியம் கொடுத்து அதுக்கு ஒரு நூல் கொடுத்து அதுக்கான நூற்றாண்டு கொடுத்திருப்பாங்க. இப்போ ஆந்திர பாஷா பூசணம் அப்படிங்கிறது தெலுங்குக்கான இலக்கண நூல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே போல ராமசரிதம் அப்படிங்கிறது மலையாளத்துக்கான இலக்கிய நூல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுக்கான நூற்றாண்டு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான், ஆப்ஷன் டி, போ ஆபி 12ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அடுத்த கேள்வி 12. வாயில் இலக்கியத்தில் எத்தனை பொருள்கள் தூது விடுவதாக பாடப்படுகின்றன? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 10. இதுல நம்ம நல்லா நோட் பண்ணணும், வாயில் இலக்கியம் இது நம்ம யூனிட் 1லயே இல்லையே, இயல் 1ல. இந்த வாயில் இலக்கியம் அப்படின்னு எதை சொல்றாங்க? தமிழ் விட தூதுக்கு தான் வாயில் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு மற்ற பெயர் இருக்கு. சோ அதை தான் இங்க இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கேள்வி 13. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூல் யாருடையது? விடை ஆப்ஷன் பி, சேவை சண்முகம். கேள்வி 14. எந்த தமிழ் சொல்லை தழுவி ஆங்கிலத்தில் நேவி என்ற சொல் வழங்கப்படுகிறது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாவாய். இந்த நாவாய் அப்படிங்கிற சொல்ல தழுவிதான் நேவி அப்படிங்கிற சொல் வந்தது. ஓகேவா? அடுத்து கேள்வி 15. கீழ்கண்டவற்றில் நடுத்திராவிட மொழி அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கன்னடம். இதுதான் நடுத்திராவிட மொழிகள்ல இல்லாதது. அடுத்த கேள்வி 16. கன்னி என்பது எத்தனை அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை? விடை ஆப்ஷன் ஏ, 2. ஓகேவா? கன்னி அப்படிங்கிறது 2 அடிகள் கொண்ட எதுகையால தொடுக்கப்படக்கூடிய செயல் வகை தான். ஓகேவா? அடுத்த கேள்வி 17. தமிழ் இலக்கணங்களில் குறிப்பிடப்படும் பாவின் சுவைகளில் இளிவரல் என்பது டேஸ் சுவையினை குறிக்கிறது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, துன்பம். அடுத்த கேள்வி 18. சரியான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடரணும், அப்துல் நேற்று வர வளைத்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடரணும் கொடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் விடை வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. அனைத்தும் சரியா அப்படின்னா சரிதான். அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர், தன்வினையால செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்துல் நேற்று வர வளைத்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். அதுவே இந்த இடத்துல வருவித்தான் அப்படின்னாலும் அது பிறவினை தொடர் தான். செய்வை, பண்ணு, விபி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருந்ததுன்னா அது பிறவினை தொடர். அடுத்த கேள்வி 19. மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவனே இவ்வரிகளை இயற்றியவர் யார்? விடை வந்து பாத்தீங்கன்னா மா இலே தங்கப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா லெசன்ல இருக்காது, லாஸ்டா ஒரு இது மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்திருக்க இதா இருக்குது, பாத்துக்கோங்க. அடுத்த கேள்வி 20. தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி? விடை வந்து பாத்தீங்கன்னா மொழி, சைகைகளா இருந்துச்சு, அடுத்தது மொழியா வந்துச்சு. அடுத்த கேள்வி 21. கீழ்கண்டவற்றுள் மாறுவாள் என்பதன் காரணவினை என்ன? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1, 2. ஓகேவா? சாரி, விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 3. மறுவித்தாள், சாரி மாற்று வித்தாள், அடுத்தது மாறச் செய்தாள். என்ன கொடுத்திருக்காங்க? மாறுவாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான காரண வினை என்ன அப்படின்னா மாற்று வித்தாள் மாறச் செய்தாள் அப்படிங்கறதா இதற்கான காரண வினை. சோ விடை வந்து ஆப்ஷன் சி, 2, 3. இதுதான் சரியானதா இருக்கு. அடுத்த கேள்வி 22.
கீழ்கண்டவைகளுள் நவரசங்களில் இடம்பெறாதது எது அல்லது எவை? என்னென்ன கொடுத்திருக்காங்க? வீரம், வியப்பு, சமநிலை, இழிப்பு, அவலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும் நவரசம் அப்படின்னா நம்மளுக்கு 9 இருக்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அபலம். அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க? கோபம், நகை, சமநிலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நகை அப்படின்னா சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல வந்து எது இடம்பெறாதது இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ வீரம் அப்படின்னு சொன்னோமா, அப்போ அது இருக்கு. அடுத்தது என்ன சொன்னோம்? இழிப்புமே சொன்னோம், அப்போ அதுவுமே இருக்கு. அடுத்து வியப்புமே சொன்னோம், ஸோ அதுவுமே இருக்கு. அடுத்து வந்து பாருங்க அவலம் அப்படின்னு சொன்னோம், அதுவுமே இருக்கு. அடுத்து சமநிலை அப்படின்னு சொன்னோம், அதுவுமே இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இதுல இடம்பெறாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. இதுல எதுவுமே இடம்பெறாது இல்லை, எல்லாமே இடம் பெற்றிருக்கு. அடுத்து கேள்வி 23. கிரேக்க மொழி நூலான இலியாத் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? விடை ஆப்ஷன் சி, கிமு 8ஆம் நூற்றாண்டு. கேள்வி 24. அடக்கி என்ற பிறவினை தொடரின் தன்வினை? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அடங்கு. அடுத்த கேள்வி 25. இலக்கண குறிப்பு தருக. முத்திக்கனி? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உருவகம். ஓகேவா? உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து கேள்வி 26. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? விடை ஆப்ஷன் டி, வில்லியம் ஜோன்ஸ். கேள்வி 27. தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் வந்து ஊவேசா போட்டுருவாங்க. இது வந்து ராங். ஊவேசா வந்து 1930 தமிழ் விடு தூத முதல்ல பதிப்பிச்சிருப்பாரு. அதுதான் இவருக்கான விஷயம். ஸோ இதுக்கு மட்டும்தான் இவர் பங்கு பெற்றிருப்பாரு. இதுக்கான ஆசிரியர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஓகேவா? 268 கன்னிகளை கொண்ட நூலா இருக்கும். அதே போல அன்னம் முதல் வண்டி ஈராக 10ஐயும் வந்து தூது விடுவதாக வந்து இந்த நூல செய்தி சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆசிரியர் பெயரே கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி 28. கீழ்கண்ட சொற்றொடர்களுள் பெயரடையை குறிக்கும் தொடர் எது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அன்பரசன் நல்ல பையன். இது அப்படியே புக்ல இலக்கணத்துல இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்த கேள்வி 29. திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். செயபாட்டு வினை தொடராக மாற்றுக. இதை வந்து நம்ம செயபாட்டு வினை தொடரா மாற்றணும். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க, செயபாட்டு வினை தொடர் அப்படின்னு இருக்குதுன்னா அது லாஸ்டா நம்மளுக்கு தூ பட்டது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளுக்கு வரல. ஸோ இதை ஈஸியா பார்த்த உடனேவே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டது அப்படிங்கறத ஆன்சர். ஸோ இதுக்காக வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இதுக்குமே வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினைனா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி 30. ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ நீ, நோக்கிய வண்ணங்கள் 100 உடையோய், இதில் 100 வண்ணங்களை உடையதாக கூறப்படுவது எது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழ். 100 வண்ணங்கள் இருக்கு. அப்போ அந்த 100 வண்ணங்களை உடையதா கூறப்படும் நூல் எது அப்படின்னா கூறப்படுவது எது அப்படின்னா தமிழ். கேள்வி 31. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் எவை? என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இதுல என்ன கன்ஃபியூஷன்? எதுவுமே கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ இது எல்லாமே பேசக்கூடியதான். நம்ம புக்லேயே கொடுத்துட்டாங்க. இந்தோ ஆசிய மொழிகளும் இருக்கு, திராவிட மொழிகளும் இருக்கு, ஆஸ்திரோ ஆசிய மொழிகளும் இருக்கு, சீன திபெத்திய மொழிகளும் இருக்கு. அடுத்து கேள்வி 32. சொற்களின் இன்றியமையா பகுதி டேஸ் எனப்படும்? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். வேர் சொல்லும் அடிச்சொல்லு தான் இன்றியமையா பகுதியாக காணப்படுது. அடுத்த கேள்வி 33. தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார் மற்றும் எந்த ஆண்டு? நம்ம ப்ரீவியஸாவே சொல்லியாச்சு இதுக்கான ஆன்சர். அப்போ டக்குனு கண்டுபிடிச்சிடலாமா? விடை ஆன்சர் ஆப்ஷன் சி, ஊவேசா 1930ஆம் ஆண்டு வந்து பதிப்பிச்சிருப்பாரு.
கேள்வி 34 சரியான இணையை தேர்ந்தெடு. என்ன கொடுத்திருக்காங்க? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இது கால்டுவெல். அடுத்து கூற்று 2 பாருங்க. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும். இதுக்கான ஆசிரியர் என் சொக்கன். அடுத்து தமிழ்நடை கையேடு. இது மணவை முஸ்தபா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல வந்துட்டு 1 மட்டும்தான் சரியா இருக்கு. ஓகேவா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கறது மட்டும்தான் சரி, 2, 3 தவறா இருக்கு. அடுத்த கேள்வி 35 சந்தி இலக்கியம் எத்தகைய பாவால் இயற்றப்படுகிறது? விடை ஆப்ஷன் சி கலிவெண்பா. ஓகேவா? இந்த கலிவெண்பாவால தான் வந்து சந்தி இலக்கியம் இயற்றப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அப்ப இங்கே ஒரு இன்டைரக்டான கொஸ்டின் இருக்கு. என்ன? தமிழ் விடு தூத தான் இங்க இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ் விடு தூது அப்படிங்கிறது எதால இயற்றப்பட்டிருக்கு? எந்த பாவால இயற்றப்பட்டிருக்குன்னா கலிவெண்பாவால தான் இயற்றப்பட்டிருக்கு. இந்த தமிழ் விடு தூதுக்கு தான் வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படிங்கிற பெயர் இருக்கு. ஸோ இன்டைரக்டா கேட்டிருக்க கொஸ்டின். அடுத்த கேள்வி 36 ஜெர்மனி மொழியில் ஆண்பால் பெண்பால் பொதுப்பால் என்பவை முறையே எந்த உறுப்புகளாக பாகுபடுத்தப்படுகின்றன? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆண்பால் பெண்பால் பொதுப்பால். இதை எப்படி பாகுபடுத்துறாங்கன்னா ஆண்பால வாய் அப்படின்னும், அடுத்து பெண்பால மூக்கு அப்படின்னும், அடுத்து பொதுப்பால கண் அப்படின்னு சொல்லி இப்படிதான் இவங்க இதுல வந்து பாகுபடுத்துறாங்க. இதே மலையாள மொழியில வந்து பார்த்திருப்போம் பால் காட்டும் விகுதிகள் திணை பால் எண் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜெர்மனி மொழியில என்ன பண்றாங்க? ஆண்பாலுக்கு வாய் அப்படின்னு வேறுபடுத்துறாங்க, பெண்பாலுக்கு மூக்கு அப்படின்னு வேறுபடுத்துறாங்க, பொதுப்பாலுக்கு கண் அப்படின்னு சொல்லி பாகுபடுத்தி காட்டுறாங்க. அடுத்த கேள்வி 37 இலக்கண குறிப்பு தருக. காலமும். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி முற்றுமை. எதனால இதை வந்துட்டு முற்றுமை அப்படின்னு சொல்றாங்க? ஒரே இதுதான், டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உம்ல லாஸ்டா முடிஞ்சதுன்னா அது முற்றுமை. ஓகேவா? இதுவே 2 தாயும் தந்தையும் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அது எண்ணுமை. 2 வந்துச்சுன்னா அது எண்ணுமை. ஓகேவா? இதுவே வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்தையும் உணர்த்தி இருக்கணும். வினைமுற்று அப்படின்னா அது முடிஞ்சிருக்கணும், அதுதான் வினைமுற்று. ஓகேவா? அடுத்த கேள்வி 38 ஆந்திர பாஷா பூசணம் ராமசரிதம் ஆகியவை முறையே எம்மொழி நூல்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸா நம்ம பார்த்து சொல்லியேட்டாச்சு. ஆந்திர பாஷா பூசணம் அப்படிங்கறது என்ன சொன்னோம்? தெலுங்கு மொழிக்கான இலக்கண நூல் அப்படின்னு சொன்னோம். ராமசரிதத்தை என்ன சொன்னோம்? மலையாளத்துக்கான இலக்கிய நூல் அப்படின்னு சொன்னோம். அப்ப என்னது? ஒன்னு தெலுங்கு, அடுத்து இன்னொன்னு மலையாளம் இருக்கு. அப்போ அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் டில தான் இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கேள்வி 39 ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற முன்னுரையை கொண்ட நூல் எது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழோவியம். ஈரோடு தமிழின்மன் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அகராதி அப்படின்னா என்ன? டிக்ஷனரி தான் சொல்றாரு. ஒரு பூவோட மலர்ச்சியும் ஒரு குழந்தையோட புன்னகையும் புரிஞ்சு கொள்றதுக்கு டிக்ஷனரிலாம் ஒன்றும் தேவையில்ல, அதே போலதான் பாடலும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ அவரோட நூல் தான் என்னது? இந்த தமிழோவியம். ஸோ அவரை கேட்கல, நூல் கேட்டிருக்கும். அடுத்த கேள்வி 40 அழியா வனப்பு ஒளியா வனப்பு சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. இது புக் பேக் கொஸ்டின். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? சோ அழியா வனப்பு ஒளியா வனப்பு சிந்தாமணி, அதாவது சிதறாத மணி அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அழியாத வனப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஒளியாத வனப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் அதை அப்படி சொல்லாத இப்படி சொல்லியிருக்கிறதுனால தான் இதை ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? சோ அந்த எதிர்மறை பெயரெச்சத்துக்கான ஆ அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஆனா அழியாத வனப்பு அப்படின்னு சொல்லல, அழியா வனப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி 41 எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் டேஸ் எனப்படும். விடை ஆப்ஷன் சி செய்யப்படும் பொருள். கேள்வி 42 கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரைக்கால் அப்படின்னா 1/160 அப்படின்னும், அடுத்தது வந்துட்டு பாருங்க அரை வீசம் அப்படின்னா 1/32, அரைக்காணி அப்படின்னா 1/8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, வேற வழியே இல்லை, நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள, இப்போ இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். அரைக்கால் அப்படின்னா 1/8 அப்படின்னு வரணும். அப்போ இந்த இடத்துல தப்பா இருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? அரை வீசம் அப்படின்னா 1/32 கொடுத்துருக்காங்க, இது சரிதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அரைக்காணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அரைக்காணி அப்படின்னா 1/160 அப்படின்னு சொல்லி வரணும்.
ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரியுதா? அரைக்கால் அப்படிங்கிறது அரைக்காலுக்கான 1/160 அப்படிங்கிறது அரைக்காணிக்கு வரணும். அரைக்காணிக்கான 1/8 ஓகேவா? ஸோ இப்படி வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா? அப்போ அரைக்கால் அப்படின்னா 1/8 மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அரைக்கால் அப்படின்னா அதற்கான இது 1/8. ஸோ இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அரைக்காணிக்கு 1/8ன்னு. அடுத்து என்னது அரைக்காணி அப்படின்னா 1/160. இதை தான் மேலே அரைக்காலுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அரைக்கால்னா 1/8, அரைக்காணினா 1/160. அப்போ அரை வீசம் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்போ இதில் எது சரியா இருக்கு? ஆப்ஷன் டி, 2 மட்டும் சரி. அடுத்த கேள்வி 43. போத்தொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச்சுடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்ற வரிகளை இயற்றியவர் யார்? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுத்தானந்த பாரதியார். அடுத்து கேள்வி 44. கீழ்கண்டவற்றுள் தூது என்பதன் வேறு பெயர்கள் யாவை? இப்பதான் அந்த கிளைமேக்ஸ்க்கு வராங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதை இப்போ திரும்ப கொண்டு வராங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பார்த்துடலாம். வாயில் இலக்கியம் கொடுத்துருக்காங்க, சந்தி இலக்கியம் கொடுத்துருக்காங்க, திண்ணை இலக்கியம் கொடுத்துருக்காங்க. இது யாருப்பா இது? இந்த மாதிரிலாம் இதுக்கு பேரே இல்லை கரெக்டா. ஸோ இதுக்கான பேர் என்ன? வாயில் இலக்கியமும் சந்தி இலக்கியம் மட்டும்தான், வேற எந்த பெயரும் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் தான் கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் அடிங்க, ஆப்ஷன் பி 1, 2 தான் சரி. அடுத்த கேள்வி 45. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சத்துவம், சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். அடுத்து ராசசம் அப்படின்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். அடுத்து தாமசம் அப்படின்னா அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல எது சரி எது தவறு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ராசசம் அப்படிங்கிறது சொல்லும் போதே தெரியுது ராட்சசமா இருக்கிறது தான், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா? சத்துவமும் அடுத்து தாமசமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை, நம்ம பார்க்குற அளவுக்கு அப்படியே இன்டர்சேஞ்ச். சத்துவம் அப்படின்னா அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் தான் சத்துவம். இதுவே அடுத்து தாமசம் கேட்டிருக்காங்க இல்லையா? தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கக்கூடிய குணம். சோ அப்படி இன்டர்சேஞ்ச். அப்போ இதுல கரெக்டா இருக்கிறது 2 மட்டும் தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 மட்டும் சரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சத்துவம் அப்படின்னா அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம். இதுவே தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை போன்றவற்றை. சோ இங்கே வந்துருச்சு தாமசம், தாழ்மையா இருக்கிறது. சோ சோம்பல் எதையுமே வந்து செய்ய முடியாத இருக்காங்க இல்லையா, அவங்கதான். அதுவே சத்துவம் அப்படின்னா அமைதியா இருக்கிறது. அப்போ அமைதியா இருக்கவங்க தான் உயர்வு அடைவாங்க. அதான் அமைதி, மேன்மை. மேன்மை என்பதற்கான பொருள் உயர்வு. அப்போ ராசசம் போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் அப்படிங்கிறது சரியா இருக்கு. அது மட்டும் தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 46. திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தமிழ் விடு தூது. சோ அதுலதான் வந்து வரும். சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி அப்படின்னு சொல்லி பொருள். அப்போ இந்த சிந்தாமணியே வந்து பாத்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்துக்கான ஒரு இலக்கண குறிப்பு தான் ஓகேவா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 47. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்த 2 தான். இலங்கை, சிங்கப்பூர் ஓகேவா? தமிழ் மொழியை வந்து ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். அதே போல பணத்தாள்ல தமிழ் வந்து யூஸ் பண்ற இதுவும் கொடுத்திருப்பாங்க. சோ இது 2ஐயும் நம்ம வந்து நல்லா கவனிக்கணும். இது வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்திருப்பாங்க. ஆட்சி மொழினா அது இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து 48. சங்க இலக்கியங்கள் என் நூற்றாண்டை சேர்ந்தவை? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, போ ஆமு 5 முதல் போ ஆப்பி 2. அடுத்த கேள்வி 49. திராவிடா என்ற சொல்லின் பிறப்பு முறையில் கீழ்கண்ட எந்த வரிசை சரியானது? அதாவது திராவிட அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, சோ அதோட வரிசை வந்து கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் லெசன்லயே கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் டி, ஃபர்ஸ்ட் தமிழ், அடுத்து தமிழா, சிறப்புலகரம் லா வரணும், அடுத்ததுதான் இந்த லா வரணும், அடுத்து ட்ரமிழா, இட்ரமிழா, இத்ராவிடா, திராவிடா. அப்படிதான் லாஸ்டா திராவிடா அப்படிங்கிறது தோன்றியது. அடுத்து கேள்வி 50. கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? பந்து உருண்டது தன்வினை, பந்தை உருட்டினான் அப்படிங்கிறது காரணவினை, பந்தை உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது பிறவினை அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 3 வந்து தவறானது. ஓகேவா? அடுத்து கேள்வி 51. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை டேஸ் என்கிறோம். விடை ஆப்ஷன் பி பயனிலை. கேள்வி 52. இலக்கண குறிப்பு தருக. எத்தனை எத்தனை விட்டு விட்டு. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுக்கு தொடர். ஓகேவா? சோ இதுதான் அடுக்கு தொடர். இதுவே இந்த இடத்துல நம்மள சடசட மடமட படபட அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது இரட்டை கிளவி. பொருளே இல்லாத வந்து 2 முறைக்கு மேல அடுக்கி போவாத இருந்துச்சுன்னா அது இரட்டை கிளவி. 4 முறை கூட அடுக்கி போறக்கூடியது அடுக்கு தொடர். அதே போல பொருள் தரக்கூடியதாகவும் இந்த அடுக்கு தொடர் இருக்கும். அடுத்த கேள்வி 53. ஈரோடு தமிழின்பன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2004. இப்ப ஞாபகம் வரணும், இவர்தான் என்ன சொல்லிருப்பாரு, ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்வதற்கு அகராதி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த கேள்வி 54. திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்தி என்று சொல்லிய நாச்சிந்துமே. இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? இந்த சிந்தாமணியாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இதுக்குதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சீவக சிந்தாமணி எனும் நூல், அடுத்து சிதறாத மணி, அடுத்து சிதறிய முனி. இதுல எது அதற்கான பொருள்? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ சிந்தாமணி அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை குறிக்குது, 50 காப்பியங்கள்ல. இது அப்சல்யூட்லி கரெக்ட். அடுத்து சிந்தாமணினா அதற்கான பொருள் என்ன? சிதறாத மணி. சோ ஃபர்ஸ்ட் 2 சரி. அடுத்த கேள்வி 55. கீழ்கண்ட எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? சோ நம்ம சொன்னோம், இப்ப வந்துருச்சு. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இலங்கை, மொரிசியஸ். ஓகேவா? இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி மொழியாக கொண்ட நாடுனா இலங்கை, சிங்கப்பூர். அடுத்த கேள்வி 56. இலக்கண குறிப்பு தருக. தெல்லமுது. விடை ஆப்ஷன் சி பண்பு தொகை. எதனால இதை பண்பு தொகைன்னு சொல்றாங்க? இது மை அப்படிங்கிற விகுதி இடையில வரும். இப்ப எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தென்மை கூட்டல் அமுது அப்படிங்கிறது தான் சேர்த்து எழுதும் போது தெல்லமுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து கேள்வி 57. கீழ்கண்ட இணைகளை ஆராய்க. முந்திரி 1/320, அரைக்காணி முந்திரி 3/320, அடுத்து அரைக்காணி அப்படின்னா 1/160 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சோ இது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கண்டுபிடிங்க. ஓகே பாத்திரலாமா? இதுக்கு முந்திரி அப்படிங்கிறது 1/320 கரெக்ட் தான். அரைக்காணி முந்திரி அப்படின்னா 3/320 கரெக்ட் தான். அரைக்காணி அப்படின்னா 1/120 தான். முன்னாடியே நம்ம பார்த்தோம் அரைக்காணி அப்படிங்கிறது 1/160 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இதுல எல்லாமே வந்து சரியாதான் இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி 58. எருதிரான், கலையுகோய், நீரியோஸ், நீரிய நாயு, தோனிஸ் ஆகியவை எம்மொழி சொற்கள். இது எல்லாம் எந்த மொழி சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல பார்த்த உடனே ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். என்னது? எரிதிரான். இது கிரேக்க மொழி சொல். சோ அப்ப எல்லாமே வந்து கிரேக்கத்துல இருக்கக்கூடியதுதான். ஓகேவா? ஆப்ஷன் டி. கேள்வி 59. கீழ்கண்ட சொற்றொடர்களுள் வினையடையை குறிக்கும் தொடர் எது? விடை ஆப்ஷன் பி மகிழ்நன் மெல்ல வந்தான். தோ இங்க இருக்குல்ல, இந்த மெல்ல அப்படிங்கறதான் வினை அடை. ஓகேவா? அடுத்த கேள்வி 60. தமிழ் விடு தூது நூலில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. இதுவும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 268. அடுத்த கேள்வி 61. ஈரோடு தமிழின்பன் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ வணக்கம் வள்ளுவ. அப்போ இதுக்கான ஆண்டு என்ன நம்ம ப்ரீவியஸாவே பார்த்தாச்சு, 2004. அடுத்து கேள்வி 62. கீழ்கண்டவற்றுள் தென் திராவிட மொழி அல்லாதது எது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தெலுங்கு தான் இல்ல. அப்போ இருளா, மலையாளம், கன்னடம் இது எல்லாம் இருக்கு. அடுத்து கேள்வி 63. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்றவர். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்டுவெல். அவர் தான் வந்து ஆராய்ந்து பார்த்துட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இது பிற மொழிக்கும் வந்து தொடர்பு இருக்கலாம், ஆனா அதுல சிறந்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கால்டுவெல். அதே போல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். அடுத்த கேள்வி 64. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கலைச்சொல் தருவோம். அதுல இருந்து கேட்டப்பட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, உருபன் அப்படின்னா மார்பிம், ஒளியன் அப்படின்னா போனின்,
ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரட்டிவ் கிராமர், அடுத்து பேரகராதி அப்படின்னா லெக்சிகான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான எது தவறானதா இருக்கு? விடை ஆப்ஷன் பி, இதுதான் தவறானதா இருக்கு. அடுத்த கேள்வி 65. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்குரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, இதுவுமே கால்டுவெல் தான் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி 66. பொறுத்துக்க, எண்களும் தமிழ் எண்களும். ஓகேவா? இப்போ தமிழ்ல கொடுத்துட்டு சோ அதை நம்ம மேட்ச் பண்ணணும். 12. இப்போ மேட்ச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாமா? இப்போ 12 அப்படின்னா என்னது? 12. அப்போ 1 அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கா அப்படின்னு சொல்லுவோம். 2 அப்படின்னா என்ன? இதே மாதிரி சிம்பிள் இருக்கக்கூடிய ஊ வரும். அப்போ 12 அப்படிங்கிறது அதுக்கு நேராவே இருக்கு. அடுத்து 13. 13 அப்படின்னா என்ன? 1 3. 1 அப்படின்னாலே அதுக்கு வந்து காதா வரணும். அடுத்தது 3 அப்படின்னா என்னது? அந்த நா மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வரணும். அப்போ வந்துட்டு பாருங்க எங்க இருக்கு? இதுக்கு நேராவே இருக்கு, கா நா. அடுத்து 43. 43. அப்போ தமிழ்ல 4க்கு என்னன்னு எழுதணும்? சா அப்படின்னு எழுதணும். 3க்கு என்னன்னு எழுதணும்? நா அப்படிங்கிறது வரணும். ஸோ இந்த மாதிரி வரணும். அப்போ இது எங்க இருக்கு? இதுவும் அதுக்கு நேராவே இருக்கு, சா நா. அடுத்து 78. 78 அப்படின்னா என்ன? 7. இது 8. 7னா என்ன வரணும்? ஏ வரணும். 8 அப்படின்னா என்ன வரணும்? ஆ வரணும். அப்போ எங்க இருக்கு? ஸோ இதுக்கு நேராவே இருக்கு. அடுத்து வந்து பாருங்க 96. ஸோ இதுவுமே நேராதான் இருக்கு. சரி, 90. இந்த 0 அப்படி வந்துச்சுனாவே அதுக்கான வேல்யூ தமிழி 0 தான். அடுத்து 9 அப்படின்னா கூ வரணும். ஸோ இதுக்கு நேராவே இருக்கு. அப்போ இது எல்லாமே அதுக்கு நேராவே இருக்கக்கூடியதா இருக்கு இணை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அதுக்கு நேராவே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அடுத்த கேள்வி 67. எரிதிரை என்பதன் பொருள் என்ன? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கடலை சார்ந்த பெரிய புலம். அடுத்த கேள்வி 68. தமிழ் விட தூது நூல் யாருக்கு தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மதுரை சொக்கநாதர். அவங்களுக்கு தூது விடுவதா தான் இருக்கும். அடுத்த கேள்வி 69. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? விடை ஆப்ஷன் பி, தமிழோவியம். ஈரோடு தமிழின்பனோட நூல் தான். அடுத்த கேள்வி 70. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, குமரிலப்பட்டர். கேள்வி 71. கோவலன் கொலையுண்டான் இது எவ்வகை தொடர்? விடை ஆப்ஷன் பி, கொலையுண்டான் அப்படின்னு இருக்கு. சோ அதனால இது செயற்பாட்டு வினை தொடர். அடுத்த கேள்வி 72. 1816 மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் யார்? விடை ஆப்ஷன் ஏ, பாப் ராஸ்க் கிரிம். இவங்க 3 பேரும். ஓகேவா? அதே போல என்ன அப்படின்னா இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை இருக்குல்ல, இதுக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். ஸோ 2 கேள்வி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போலாம் எப்படி கேட்கறாங்கன்னா தன்வினை, பிறவினை ரிலேட்டடா ஒரு கேள்வியும், செய்வினை, செயற்பாட்டு வினை ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஸோ 2 கேள்வி இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம், எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி 73. கீழ்கண்ட இணைகளை ஆராய்க. காணி அப்படின்னா 1/80, அரைக்காணினா 1/16, முக்காணி அப்படின்னா 3/80, மாக்காணி அப்படின்னா 1/160 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்த ஒன்று இருக்கு. இந்த 1/160 அப்படிங்கிறது அரைக்காணிக்கு தான் வரும். ஸோ இதை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது தவறானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாருங்க காணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/80 அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க அரைக்காணி அப்படிங்கிறது நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். இதுதான் 1/160 அப்படிங்கிறதா வரணும். அடுத்து முக்காணி அப்படின்னா 3/80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கரெக்ட். இது கரெக்டா தான் இருக்கு. காணி அப்படிங்கிறதும் முக்காணி அப்படிங்கிறதும் கரெக்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காணி அப்படின்னா 1, முக்காணி அப்படின்னா அப்படிங்கிறது வருதா? ஸோ 3/80 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாக்காணி அப்படிங்கறத அரைக்காணிக்கானதை கொடுத்துருக்காங்க. அப்போ மாக்காணிக்கு என்ன வரும் அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ மாக்காணிக்கு என்ன வரும் அப்படின்னா 1/16 அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் மாக்காணி.
அப்போ காணினா 1/80, அரைக்காணினா 1/160, முக்காணி கரெக்டா தான் இருக்கு 3/80, மாக்காணினா 1/16 வந்திருக்கணும். சோ இது தவறா கொடுத்திருக்காங்க. அப்போ இது தவறு, செகண்டும் தவறு. அப்போ கரெக்டா இருக்கிறது என்ன? 1, 3. அப்போ ஆப்ஷன் டி. கேள்வி 74. ஒரு வாய் உணவாய் உளத்தமிழே ஓர்னேன் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் சி வாலி. கேள்வி 75. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. விடை ஆப்ஷன் ஏ சாப்போ. கேள்வி 76. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். இந்த பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரே வித்தியாசம் பாருங்க. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தியோ அல்லது தமிழ் மொழியை பத்தியோ அதிகமா பேசியிருக்கிறது பாரதியார் தான். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அடுத்து கேள்வி 77. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர். விடை சா அகத்தியலிங்கம். கேள்வி 78. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? விடை ஆப்ஷன் பி 4. கேள்வி 79. சரியான இணையை தேர்ந்தெடு. எருதிரை எருதிரான், கலன் கலையுக்கோய், நீர் நாயு, நாவாய் நீரிய, தோணி தோணிஸ். இது கரெக்டா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எரிதிரை கரெக்ட். அதே போல கலன் கலையுக்கோய் இது கரெக்ட். அடுத்து தோணி அப்படின்னா தோணிஸ் இதுவும் கரெக்ட். ஓகேவா? சோ இது தவறு. அதே போல இது தவறு. அப்படி இன்டர்சேஞ்ச். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 5 சரி. அடுத்த கேள்வி 80. பொறுத்துக. லேப்டாப், சாஃப்ட்வேர், ப்ரௌசர், கிராப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ வந்துட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ மேட்ச் பண்ணிடலாமா? லேப்டாப் அப்படின்னா என்ன? நம்மளால எந்த இடம் போனாலும் மடிச்சு வச்சுட்டு போக முடியும். ஸோ அது ஒரு கணினி தான், ஆனால் மடிக்கணினி. அடுத்து சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னது? ஒரு மென்பொருள். சாஃப்டா இருக்கும், மென்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரௌசர். ப்ரௌசர் அப்படின்னா உளவி. அடுத்து கிராப் அப்படின்னா செதுக்கி. கிராப் பண்றோம்ல, நம்ம கிராப் பண்றோம்ல என்னது? செதுக்குறோம். சோ அப்ப செதுக்கி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. அடுத்த கேள்வி 81. அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ, குற்றம் இலா 10 குணம் பெற்றாய். இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் 3 குணங்கள் எவை? ஸோ தமிழ் விடு தூதல் இருக்கக்கூடிய பாடல் வரி தான். நம்மளுக்கு ப்ரீவியஸா இந்த வரியை கொடுத்துட்டு 3 இனங்கள் கேட்டாங்க. அதே போல இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 குணங்கள் கேட்டிருக்காங்க. அப்ப 3 குணங்கள் என்ன? சத்துவம், ராசசம், தாமசம். ஓகேவா? சத்துவம்னா அமைதி, ராசசம்னா தீவிரமான செயலை குறிக்கக்கூடியது, தாமசம் அப்படின்னா சோம்பல், தாழ்மை. அடுத்த கேள்வி 82. பாவகைகளுள் ஒன்றான வெண்பாவின் ஓசை. வெண்பானாவே அதுக்கான ஓசை என்ன? ஆப்ஷன் டி சப்பல் ஓசை. கேள்வி 83. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் சி பிங்கள நிகண்டு அல்லது கூறும் நிகண்டு எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? சேந்தன், திவாகரம் இந்த மாதிரி நிகண்டு நூல்களை கொடுத்துட்டு கேட்பாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பிங்கள நிகண்டு. கேள்வி 84. வடமொழியில் ஆண்பால் பெண்பால் என்பவை முறையே எந்த உறுப்புகள் என பாகுபடுத்தப்படுகின்றன? விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கால் விரல்கள், கை விரல்கள் அப்படின்னு சொல்லி. ஆண் பால்னா கால் விரல்கள்னும், பெண் பால்னா கை விரல்கள்னும். இதுவே வந்து ஜெர்மனில வந்து பார்த்தோம் மூக்கு, கண்ணு, வாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வாய், மூக்கு, கண்ணு. ஆண்னா வாய், பெண் அப்படின்னா மூக்கு, அதே போல பொதுப்பால் அப்படின்னா கண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வடமொழியில என்ன பண்றாங்கன்னா ஆண் பால் அப்படிங்கறத கால் விரல்கள்னும், பெண் பால் அப்படின்னா கை விரல்கள் அப்படின்னு பாகுபடுத்துறாங்க. அடுத்த கேள்வி 85. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மூவா. கேள்வி 86. பொறுத்துக. நூல் மற்றும் நூற்றாண்டு கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியம், கவிராஜமார்க்கம், பாரதம், லீலா திலகம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கான நூற்றாண்டை வந்து நம்ம பொருத்தணும். இப்ப பொருத்திடலாமா? தொல்காப்பியம் அப்படிங்கிறது போ ஆமு 3ஆம் நூற்றாண்டு. அடுத்து வந்து பாருங்க கவிராஜ மார்க்கம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு போஆபி 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாரதம் கொடுத்திருக்காங்க. பாரதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போஆபி 11ஆம் நூற்றாண்டு. அடுத்து லீலா திலகம் இதற்கான நூற்றாண்டு போஆபி 15ஆம் நூற்றாண்டு.
ஓகேவா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. கேள்வி 87, அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளின் எண்ணிக்கை. விடை ஆப்ஷன் டி 4. அந்த 4 மொழிகள் என்னென்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்த கேள்வி 88, தமிழில் பா என்ற சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய டேஸில் பாப்பியனோனா என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாப்பிலோனியா அப்படின்னா விடை ஆப்ஷன் சி இலியாத். கேள்வி 89, ஈரோடு தமிழின்பன் அவர்களின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் பி தமிழின்பன் கவிதைகள். தமிழக அரசு பரிசுனா அது தமிழின்பன் கவிதைகள். அடுத்து கேள்வி 90, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் யாருடையது? விடை ஆப்ஷன் பி கால்டுவேல். அடுத்து கேள்வி 91, கூற்று தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை கன்னியாகும். காரணம் 2 எண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் ரெண்டும் சரிதான், சரியான விளக்கணம் தான். தமிழில் 2 அடிகளை கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல் வகை கன்னி அப்படிங்கிற மாதிரி 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி அப்படின்னு தான் பெயர். சோ இது ரெண்டுமே சரிதான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி 92, திராவிட மொழிகளின் எண்ணிக்கை டேஸ். விடை ஆப்ஷன் பி 28. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எத்தனை கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.